இதுதான் மினி ரேஞ்ச் ரோவர். எஸ், யூ ஹர்ட் இட் ரைட். இது 2024 டாடா சஃபாரி டார்க் எடிஷன். அண்ட் இந்த வீடியோ நம்ம டார்க் எடிஷனோட ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். அண்ட் கம்பேர்ட் டு நார்மல் சஃபாரி இந்த காரில் என்னென்ன டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு இருக்குது அண்ட் கம்பேர்ட் டு இட்ஸ் ரைவல்ஸ் லைக் XUV 700 MG ஹெக்டார் ப்ளஸ் அந்த காரை கம்பேர் பண்ணும்போது இந்த கார் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்டாக இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் மெயின்லி கம்பேர்ட் டு இட்ஸ் ரைவல்ஸ் இந்த காரோடைய ப்ரைஸிங் எந்த அளவுக்கு காம்படிட்டிவாக டாட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்டுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் நித்தின், நீங்கள் பார்த்துட்டு இருக்க நித்தின்ஸ் ரிவ்யூஸ். பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அண்ட் இந்த பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணல. இது 2024 டாடா சஃபாரி டார்க் எடிஷன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கம்ப்ளிஷ் ப்ளஸ் வேரியன்ட் இது. ஸோ இது டாப் ஆஃப் தி லைன் வேரியன்ட் சொல்லலாம். நம்ம இது வந்து 6 சீட்டர் கிடையாது, 7 சீட்டர் வெர்ஷன். உங்களுக்கு 6 சீட்டர் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு டாட்டாவுடைய லோகோ நீங்கள் பார்க்கலாம். அது கீழே வந்து 360 வியூ கேமராக்கான ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பாருங்கள் எவ்வளோ மஸ்குலராக இருக்குது அப்படின்றத. ஸோ பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் இந்த டிஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்கம் அண்ட் குட் பை ஃபங்க்ஷன்ஸோட உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் இஃப் யூ டாக் அபவுட் தி ஹெட் லேம்ப், உங்களுக்கு வந்து LED ஹெட் லேம்ப்ஸ் வந்து ப்ரொஜெக்டரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கார்னரிங் ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ரைட்டில் திருப்பினீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு வந்து கார்னரிங் ஃபங்க்ஷனுக்கான ஹெட் லேம்ப்ஸ் வந்து ஒர்க் ஆகும். அந்த அட்டென்ஷன் டு டீட்டெயில் பாருங்கள், சஃபாரிக்கான பேட்ஜிங் வந்து உங்களுக்கு இதுக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா இந்த மொத்த கார்லையுமே இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த குரோமோட எலிமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனல் டேம்ப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ஒன்று தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இது வழியாக உங்களுக்கு ஏரோடைனமிக்ஸ்க்காக உங்களுக்கு வந்து போகும். ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் ரேடார் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏடாஸ் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அதுக்கான ரேடார் உங்களுக்கு இங்கே இருக்குது. அதை தவிர்த்து உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். கேமராவும் உங்களுக்கு வந்து ஏடாஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் நல்ல ஒரு விஷயம் இந்த காரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் இஃப் யூ ஃபோக்கஸ் ஆன் தி பானட், இங்கே பாருங்கள் எவ்வளோ மஸ்குலராக இருக்குது அப்படின்றது. இந்த ஹஞ்ச் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. #டார்க்கான பேட்ஜிங் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த கிளைமேட்டுக்கு, அதாவது கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது, லைட்டாக ட்ரிசில் ஆகுது. அந்த கிளைமேட்டுக்கு இந்த கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றத. இந்த பிளாக் கலரில் இந்த சஃபாரி பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. உங்களோட தாட்ஸ் இதை பற்றி என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஆங்கிள்லேருந்து பாருங்கள். அண்ட் இந்த காரோடைய டயர்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 19 இன்ச்சஸ்க்கான டயர்ஸ் இன் டார்க் எடிஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. 245, 55, R19 வித் ஏரோ ஸ்ட்ரிப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக. ஸோ ஏரோ டைனமிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சஃபாரிக்கான பேட்ஜிங் உங்களுக்கு இந்த சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓஆர்விஎன்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு பாடி கலர் வித் இன்டகிரேட்டட் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் உங்களுக்கு 360 வியூ கேமராக்கான சைட் வியூ கேமரா உங்களுக்கு இருக்குது. அண்ட் இதில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னாக்கா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டருக்கானது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு கிளிப்பிங் போடுறேன் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிக்வஸ்ட் சென்சார்ஸோடு இருக்குது. ஸோ அதுவும் நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க சொல்லலாம். ஸோ சைட் ப்ரொஃபைல் பாருங்கள் இந்த கார் எப்படி இருக்குது அப்படின்றத. மை காட், எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்ஸ் இந்த காரில் இருக்குது அப்படின்றத பாருங்கள். அண்ட் அப்படியே நம்ம ரியரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்க. அதாவது 50 lakh கார்ஸ் வந்து உங்களுக்கு டாட்டா இதற்கு செல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு பேட்ஜிங். ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோன் டாட்டாக்கு. ஸோ ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 50 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. குவார்ட்டர் பேனல் நல்ல பெருசாக இருக்குது. தேர்ட் ரோவில் உட்கார உங்களுக்கு கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக கண்டிப்பாக ஃபீல் ஆகாதுன்னு சொல்லலாம். அண்ட் ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்ததுனால சேஃப்டி அதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லலாம். சேஃப்டியில் இந்த கார் பார்த்தீங்கன்னா சேஃபஸ்ட் SUV ஆஃப் இந்தியா ஆஸ் ஆஃப் நவ். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ ஃபர்தராக வீடியோவில் பேசுவோம். ஸோ ரியரில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ரியரில் பார்த்தீங்கன்னா இந்த காரோடைய அந்த சஃபாரிக்கான ஒரு மேஸ்குலர் லுக் வந்து உங்களுக்கு ரீட்டைன் ஆகுதுன்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே எந்த ஒரு கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் எல்லாமே அப்படியே ஃப்ளாட்டாக உங்களுக்கு வந்து பூட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து உள்ள அந்த பூட் ஸ்பேஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ டாட்டாக்கான பேட்ஜிங் கீழே வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராக்கானது உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் டிஃபாகர், வைப்பர், ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப், ரியர் வாஷர் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஷாக் ஃபைன் ஆண்டனா வித் ஸ்பாய்லருக்கான ஃபங்க்ஷன் உங்களுக்கு இருக்குது. அண்ட் ரூஃப் ரெயில்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் திஸ் இஸ் நாட் ஃபங்க்ஷனல் பிகாஸ் சன் ரூஃப் உங்களுக்கு இருக்கிறதுனால அது ஃபங்க்ஷனல் கிடையாதுன்னு சொல்லுவேன். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஃபாரிக்கான பேட்ஜிங் பார்க்கலாம். அண்ட் பின்னாடி வந்து 4 பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்டர்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் ஆல்சோ ஹேஸ் வெல்கம் அண்ட் குட் பை ஃபங்க்ஷன். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு கிளிப்பிங் போடுற நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அண்டர் பாடி ஸ்பேர் வீல்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பூட் சைஸ் பற்றி பேசுகிறோம் நம்ம. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஜெஸ்டர் கண்ட்ரோல்டு பூட் ரிலீஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் கால் ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து பவர் டெயில்கேட் இருக்கிறதுனால இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன்.
ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இதில் வந்து பவர் டெயில்கேட் இருக்குது அப்படின்றதே ஒரு பெரிய ஒரு யூஎஸ்பின்னு சொல்லுவேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பூட் 3 ரோஸும் மேலே வச்சு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக பேக் வச்சு காட்டியிருக்கேன். ஸோ இதான் இந்த காரோடைய 3 ரோஸும் நீங்கள் மேலே ஏற்றுனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் பூட் ஸ்பேஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதே நீங்கள் 3rd ரோ ஆஃப் சீட்ஸ் வந்து நீங்கள் மடக்குனீங்க அப்படின்னாக்க, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் மடக்குனீங்க அப்படின்னாக்க யூ கெட் எனார்மஸ் ஸ்பேஸ். ஸோ நான் உங்களுக்கு அதை பண்ணி காட்டுறேன். ஸோ 420 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ரியலி குட் ஃபார் அன் எஸ்யூவின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இதான் இந்த காரோடைய பூட் ஸ்பேஸ் பற்றி. அப்படியே 3rd ரோ சீட்ஸோட அம்யூனிட்டிஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு ப்ளோவருக்கான ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க 3rd ரோது. ஸோ ப்ளோவர்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இருக்குது குவார்டர் பேனல் பக்கத்துலேயே. அண்ட் யூஎஸ்பி-A அண்ட் யூஎஸ்பி-Cக்கான சார்ஜர் வித் கப் ஹோல்டர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ப்ராக்டிகாலிட்டி வைஸ் ஸ்டார்ட் அதில் நல்லா பண்ணியிருக்காங்க சொல்லலாம். இங்கே ஒரு ஸ்டோரேஜும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் லைட்ஸ்க்கான ஃபங்க்ஷன் உங்களுக்கு இந்த சைடு வந்து இருக்குது. இதான் இந்த காரோடைய 3rd ரோவில் உள்ள அம்யூனிட்டிஸ் பற்றி. இன்னொரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா இந்த சீட் பெல்ட்டை நீங்கள் டக்கின் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு நீட்டாக வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2nd ரோ சீட்ஸில் உள்ள அம்யூனிட்டிஸ் பற்றி பார்ப்போம். நான் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம அப்படியே 2nd ரோ சீட்ஸில் உள்ள அம்யூனிட்டிஸ் பற்றி பார்ப்போம். ஸ்டார்டிங் வித் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னாக்கா யூ கெட் சன் பிளைண்ட்ஸ். ஸோ ப்ரைவசி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லெதரேட் மெட்டீரியலில் சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸில் இருக்குது. இதெல்லாமே வந்து உங்களுக்கு டார்க் க்ரோமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்ல ஒரு விஷயம். ட்ரை ஆரோ டிசைன் வந்து உங்களுக்கு இங்கேயும் கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் இந்த கிராப் ஹேண்டில் ஃப்ரம் ஸ்டார்டிங், அதாவது சஃபாரி வந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த கிராப் ஹேண்டில் தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு இதில் ரீட்டைன் ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்டோரேஜ் அண்ட் 1 லிட்டர் பாட்டில் வச்சு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து இந்த காரோட ஸ்பேஸ் பற்றி. ஸ்பீக்கருக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த காரில் வந்து உங்களுக்கு 10 ஸ்பீக்கர்ஸ் JBL சிஸ்டம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சவுண்ட் சிஸ்டம்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க சொல்லலாம் நம்ம. இன்டீரியரில் பார்த்தோன்னா உங்களுக்கு இது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ இது வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் குஷனிங் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரிக்ளைன் ஆங்கிள் நீங்கள் பண்ணுறதுக்கு, ஸோ ரிக்ளைன் நீங்கள் இன்னும் போகணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் நடுவில் ஆம்ரஸ் வித் ட்வின் கப் ஹோல்டர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா 3 சீட் பெல்ட்ஸ் வந்து உங்களுக்கு இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சேஃப்டிக்கு அதுவும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லலாம் நம்ம. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு கப் ஹோல்டர் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஃபோன் வச்சுக்கலாம். கீழே வந்து உங்களுக்கு USB-A அண்ட் USB-Cக்கான சார்ஜர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் நல்ல ஒரு விஷயம். அண்ட் பாஸ் மோடுக்கானது உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட்டை நீங்கள் வந்து புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் 2nd ரோ சீட்ஸ்லேயே உட்காந்து ஃப்ரண்ட் ரோ சீட்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றது நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இதான் அந்த காரோடைய 2nd ரோ சீட்ஸில் உள்ள அம்யூனிட்டிஸ் பற்றி. அப்படி நான் உங்களுக்கு பேனராமிக் சன்ரூஃப் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது இல்லையா? ஸோ இப்போ நம்ம இந்த காரில் உட்காந்து 2nd ரோ சீட்ஸோட சீட்டிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நான் இந்த காரோடைய 2nd ரோ சீட்ஸில் உட்காந்துட்டுருக்கிறேன். அண்ட் இந்த சஃபாரி பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 7 சீட்டர் ஆப்ஷனில் உங்களுக்கு வருது. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஞ்ச் சீட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 6 சீட்டர் ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு இருக்குது. அதில் வந்து பைலட் சீட் ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குது அதேமாதிரி பின்னாடி பைலட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஆனால் அதில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு 6 சீட்டர் ஆப்ஷனில் ஃப்ரண்ட் ஆஸ் வெல் அஸ் ரியர் சீட்ஸில் உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ்க்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த பெஞ்ச் சீட்டில் உங்களுக்கு அது அன்ஃபார்ச்சுனேட்லி கிடையாது. பட் பைலட் சீட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. இஃப் யூ டாக் அபவுட் தி சீட்டிங் கம்ஃபர்ட், 2nd ரோவில் நல்ல ஒரு குஷனிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லெதரேட் அப்போல்ஸ்ட்ரி உங்களுக்கு கொடுத்ததுனால உங்களுக்கு அந்த ப்ரீமியம்னஸ் இதில் வந்து அதிகமாகவே கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம. எஸ்பெஷலி இந்த ஹெட்ரெஸ்ட் பாருங்கள். அந்த ஹெட்ரெஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. தலை வச்சுட்டு போகும்போதே வந்து நல்ல ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு கிடைக்கிது இந்த காரில். அதை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம்னஸில் டாட்டா இந்த காரில் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் நல்ல ஒரு பேனாரமிக் சன்ரூஃப் இருக்கிறதுனால உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல ஒரு சாஃப்ட் லைட்டிங் வந்து எடுத்துகிட்டு வருது. ஹம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ 3 பேர் கண்டிப்பாக தாராளமாக உட்காரலாம். பட் நடுவில் உட்கார்றவங்க வந்து அதை லெஃப்ட் ரைட்லாம் கால் வச்சுட்டு உட்கார மாதிரி ஒரு நீட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதான் இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட்டில் வித் பற்றி பேசும்போது. அண்ட் அண்டர் தி சப்போர்ட் இஸ் குட். நீங்களே பாருங்கள் முக்கால்வாசி தை வந்து எனக்கு கவர் ஆகும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நான். ஹெட்ரூம் இஸ் ரியலி குட். நீங்களே பாருங்கள். ஐ எம் 5'7" ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ். அண்ட் ரிக்ளைன் ஆங்கிளும் நல்லா இருக்குது. ரிக்ளைன் ஆங்கிள் இன்னும் நம்ம வந்து இறக்கிக்கலாம். ஸோ நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு போயிருக்கும் கீழே அப்படின்றது. ஃபார் ரெஃபரன்ஸ் இது வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் பொசிஷனில் இருக்குது. இதுக்கு ஒரு ரிக்ளைண்டான பொசிஷனில் வந்து வச்சுருக்கிறேன் நான். ஸோ இந்த அளவுக்கு ஒரு வசதி உங்களுக்கு இந்த காரில் கொடுக்குறது அப்படின்றது டாட்டாவுக்கு குடோஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அண்ட் மை பர்சனல் ஃபேவரட்
நடுவில் ஒரு ஆம்ரெஸ்ட் வித் ட்வின் கப் ஹோல்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆம்ரெஸ்ட் பார்த்தாலே நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா தெரியும், ஒரு ஆம்ரெஸ்ட் பற்றி நான் புகழ்ந்து எப்பவுமே பேசுவேன் அப்படின்றது. ஸோ இந்த காரில் எதே தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சொல்லலாம். நம்ம பயங்கரமாக வேர்க்குது, பிகாஸ் கொஞ்சம் ஹியூமிடாக இருக்குது இந்த இடம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க, வேர்த்து தெரியுது அப்படின்னாக்க. ஸோ இது அந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி. இப்போ நம்ம ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ்க்கு ஜம்ப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் இந்த காரோடைய ஃபர்ஸ்ட் ரோ சீட்ஸில் உட்காந்துட்டுருக்கிறேன். அண்ட் ஆஸ் யூ கேன் சி, எனக்கு இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் அவ்வளோ பிடிச்சிருக்குது. எஸ்பெஷலி இந்த காரோடைய போல்ஸ்டர்ஸ் தான் அவ்வளோ திக்காக இருக்குது, நீங்களே பாருங்கள். ஸோ அரௌண்ட் தி கார்னர்ஸ் நீங்கள் போகும்போது வண்டியில் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் டாட்டா இந்த காரில் சீட்டிங்லாம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக. அண்ட் ஹெட்ரூம் பாருங்கள், வந்து இதில் பேனராமிக் சன்ரூஃப் இருந்தாலும் ஹெட்ரூம் இஸ் ரியலி குட். இதில் வந்து உங்களுக்கு 6-way பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டிரைவருக்கு. அண்ட் 4-way பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து உங்களுக்கு பேசஞ்சர் சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து என்னுடைய ஹைட், நான் எப்படி உட்காந்து ஓட்டுவேனோ அந்த ஹைட்டில் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லுவேன் நான் இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட். அண்ட் இஃப் யூ டாக் அபவுட் த ஃபுட் வெல், உங்களுக்கு வந்து ப்ராப்பர் டெட் பெடல் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இது டீசல் ஆட்டோமேட்டிக் அப்படின்றதுனால உங்களுக்கு ப்ராப்பர் டெட் பெடல் லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக காரை வந்து கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வந்து இந்த காரை வந்து ஓட்டிட்டு போகலாம் வித்தவுட் எனி ஃபெட்டிக் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் இஃப் யூ டாக் அபவுட் தி அண்டர் தியர் சப்போர்ட் இஸ் ரியலி குட். ஸோ எனக்கு கரெக்டாக இருக்குது. ஆம்ரெஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபீச்சர்ஸ் இன் திஸ் கார். ஸோ நல்ல ஒரு ஆம்ரெஸ்ட் பெருசாக கொடுத்ததுனால கை நல்லா ரெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் உட்காந்து போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் சின்ஸ் இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கார் அப்படின்னா லெஃப்ட் கைக்கு எந்த வேலையும் கிடையாது, மேனுவலில் தான் லெஃப்ட் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அழகாக நீங்கள் இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு கையில் நீங்கள் இப்படி ஓட்டிட்டு போனீங்க அப்படின்னாக்க நீங்கள் தான் இந்த காரில் ராஜா அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் இந்த காரில் இருக்குன்னு சொல்லுவேன் நான். ஸோ இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி, மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி இப்போ நம்ம பேசுவோம். ஸோ ஃப்ரண்ட் ரோ சீட்ஸில் உள்ள அம்யூனிட்டிஸ் பற்றி பார்ப்போம் நம்ம. ஸ்டார்டிங் வித் உங்களுக்கு ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓப்பன் பண்ண அப்படின்னாக்கா ஓஆர்விஎம் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு இங்கே இருக்குது. கீழே பார்த்தோன்னா விண்டோஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இது டார்க் ரூமில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராக்டிக்கல் ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அம்ப்ரெல்லா ஹோல்டரும் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸ்பீக்கருக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. உள்ளே பார்த்தோன்னா உங்களுக்கு 6-way பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் வித் மெமரி ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் 3 persons அண்ட் வெல்கம் ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டோர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா சப்போஸ் 1 2 3 ஏதாவது ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வெல்கம் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு இதில் வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஸோ அதுவும் நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம். ஹேஷ்டாக் டார்க்கான பேட்ஜிங் நீங்கள் பார்க்கலாம் சீட்ஸில். அண்ட் சீட்டிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றத. ஸோ நல்ல ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட் இந்த காரில் கிடைக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருந்தேன். உள்ளே பார்த்தோன்னா உள்ளே உட்காந்து இந்த காரோடைய ஸ்டியரிங் பற்றி காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டியரிங்கை டுவர்ட்ஸ் ரைட் வந்து நான் வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் அலைன் ஸ்டியரிங் வீல்னு வருது. ஸோ இப்போ நான் திருப்பினேன் அப்படின்னாக்க ஸ்டியரிங் வீல் அலைன்ட் அப்படின்னு வருது. ஸோ அதுவும் நல்ல ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறேன். இஃப் யூ டாக் அபவுட் தி ஸ்டியரிங் வீல், என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள். 4 spoke ஸ்டியரிங் வீல் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நடுவில் வந்து இலிமினேஷன், இது எல்லாமே வந்து உங்களுக்கு இலிமினேஷன் தான். டாட்டா லோகோ இது எல்லாமே நீங்கள் வண்டி ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க இது எல்லாமே லைட்டிங் போயிடும். ஃபுல்லாக ஒரு பிளாங்க் ஸ்க்ரீன் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வண்டி ஆன் பண்ணதும் தான் இந்த லைட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த காரில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்டியரிங் வீல் பிடிக்குமா இல்லை பழசு இருந்த ஸ்டியரிங் வீல் பிடிக்குமா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஸ்டியரிங்க்கு பின்னாடி பார்த்தோன்னா உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருவாங்க. பிகாஸ் இது ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் அப்படின்றதுனால 80 டிரான்ஸ்மிஷனோட உங்களுக்கு வருது. ஸோ அதுக்காக உங்களுக்கு வந்து இதில் பேடல் ஷிஃப்டர்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான பட்டன் இந்த இடத்துல இருக்குது. அண்ட் ஆம்பியன்ட் லைட்டிங் நீங்கள் பார்க்கலாம் இந்த சைடில் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு வயலட் கலரில் உங்களுக்கு இருக்குது. ஸ்டியரிங்க்கு லெஃப்ட்டில் ரைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் ரோவரில் எந்த மாதிரி வருமோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்ல ஒரு விஷயம். இந்த காரில் வந்து அந்த ரேஞ்ச் ரோவர் டிஎன்ஏவே உங்களுக்கு சஃபாரியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்றது சொல்லும்போதே வந்து ஒரு ப்ரௌடான ஒரு மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அப்படியே நம்ம இந்த காரோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்த்தோம் அப்படின்னாக்க டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ட்ரிப் இன்ஃபோ இருக்குது, டிரைவ் அசிஸ்ட் இருக்குது, வெஹிக்கிள் இன்ஃபோ, நேவிகேஷன், மீடியா, நோட்டிஃபிகேஷன், செட்டிங்ஸ், இந்த மாதிரி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லா கார்லேயும் தான் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இதில் ஒரு யூனிக்கான ஒரு ஃபீச்சர் இருக்குது. அது என்ன அப்படின்னாக்க, இப்போ நான் வந்து இந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு டயல் வியூவில் போயிட்டு டயல் ஒன் டயல் வியூ கொடுத்தேன் அப்படின்னாக்க உங்களுக்கு டயல் மாறும். அண்ட் டிஜிட்டல் வியூ கொடுத்தேன் அப்படின்னாக்க அதுவும் உங்களுக்கு வந்து மாறும். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் இந்த காரில் வந்து கஸ்டமைசபிள் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தது அப்படின்றது நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக. மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 7 சீட்டுக்குமே வந்து உங்களுக்கு சீட் பெல்ட் ரிமைண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. யாராவது சீட் பெல்ட் போடல அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த இடத்துல ரிமைண்டர் வந்து வரும். அது ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அப்படியே நம்ம இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 12.3 inches இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம் வித் சப்போர்ட்ஸ் வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே. ஸோ அதுவும் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம. எவ்வளோ ஸ்லீக்காக இருக்குது பாருங்கள், என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த காருடைய இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம்.
ஸோ ஐம் ரியலி இம்ப்ரெஸ்ட் வித் டாட்டா. நல்லா வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இதிலே வந்து செட்டிங்ஸ் போனோம் அப்படின்னாக்க உங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த காரில் வந்து இருக்குது. டிரைவர் அசிஸ்டன்ஸ், அப்புறம் சாஃப்ட்வேர் அப்டேட், மூட் லைட்டில் ஆம்பியன்ட் லைட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து இருக்குது. அதுவும் நல்ல ஒரு விஷயம் இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா 2 ஏசி வென்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே டச் பேனல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் டச் பேனல்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட்னு சொல்லலாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இந்த காரில் வந்து இந்த பேனலில் வந்து இருக்கும். லாக் பட்டன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 360 கேமராக்கானது, பூட் ரிலீஸ் பண்ணுறது, தென் ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல், டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கும் கீழே பார்த்தோம் அப்படின்னாக்க 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் அண்ட் யூஎஸ்பிக்கான போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்தது அப்படின்றது கண்டிப்பாக இப்போ உள்ள ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இது சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் நிறைய பேர்கிட்ட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுற ஃபோன்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கும் கீழே பார்த்தோன்னா வயர்லெஸ் சார்ஜர் சப்போர்ட் பண்ணுற ஃபோன் வச்சுருக்கவங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜர் இந்த காரில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு சார்ஜிங் ஹப்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா யூ கெட் ட்ரைவ் மோட்ஸ், வந்து டெரெயின் மோட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. நார்மல், வெட்டு, அப்புறம் ரஃப் மோட்லாம் வந்து உங்களுக்கு இருக்குது. சைடில் ஈகோ மோட், ஸ்போர்ட்ஸ் மோட்கானது இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா ஹில் டிசென்ட் கண்ட்ரோலில் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைட்டிங் இருக்கிறதுனால இப்படி மறைச்சி நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா இந்த கன்சோல் எனக்கு ரேஞ்ச் ரோவரை இன்ஸ்பயர் பண்ண மாதிரியே கண்டிப்பாக தெரியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங்கானது இருக்குது, ரிவர்ஸ் நியூட்ரல் டிரைவ்க்கானது வந்து இருக்குது. அதுக்கும் பின்னாடி உங்களுக்கு எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்கான பட்டன் இருக்குது, ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். இதுவும் வந்து நல்ல ஒரு ஃபீச்சர் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ டாட்டாவுடைய டிப்பிக்கல் கீ வந்து உங்களுக்கு கீ ஃபாப் இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் பின்னாடி பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த இடத்துலையும் ஒரு யூஎஸ்பி சார்ஜர், ஒரு USB-Cக்கான சார்ஜர் இருக்குது. 12 வோல்ட்கான சார்ஜிங் சாக்கெட் வித் கூலிங் ஃபங்க்ஷன் இந்த ஆர்ம் ரெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்தோன்னா உங்களுக்கு இலுமினேஷனோட நல்ல பெரிய ஸ்டோரேஜே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்குன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த காரில் வந்து 7 ஏர்பேக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பேசஞ்சர் சைட், டிரைவர் சைட் 2 இருக்குது, சீட்ஸில் 2 இருக்குது, கர்டன் ஏர்பேக்ஸ் 2 இருக்குது, அண்ட் நீ ஏர்பேக்கும் ஒன்று வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 7 ஏர்பேக்ஸ் இந்த காரில் கொடுத்தது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் சொல்லலாம் நம்ம. ஆட்டோ டிமிங் IRVM வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த லெஃப்ட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு லைட்ஸோட உங்களுக்கு வேனிட்டி மிரர் இருக்குது. நடுவில் வந்து லைட்ஸ் இருக்குது. அண்ட் சன்ரூஃப் பற்றி நான் பேசிடுவேன் இப்போது. ஸோ சன்ரூஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனராமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் பெரிய சைஸில் தான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ திறந்ததும் பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்கள் என்ன லைட்டிங் எடுத்துகிட்டு வருது அப்படின்றது. ஸோ இதுதான் சன்ரூஃபோடைய ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லுவேன் நான். ஸோ கண்டிப்பாக டாட்டா வந்து இதில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேசஞ்சர் சீட்டில் உங்களுக்கு பாஸ் மோட்கானது உங்களுக்கு இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதான் இந்த காரோடைய ஃபீச்சர்ஸ் பற்றி, மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி இப்போ நம்ம பேசுவோம். இந்த காரோடைய சேஃப்டி பற்றி பேசுவோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சஃபாய் தான் சேஃபஸ்ட் SUV ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். நம்ம பாரத் NCAP as well as குளோபல் NCAPல 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்குது. அது ஏன் அப்படின்னாக்க இந்த காரோடைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அண்ட் பில்ட் குவாலிட்டின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, லெவல் 2 ஏடாஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 ஃபங்க்ஷன்ஸ் அந்த ஏடாஸில் வந்து உங்களுக்கு இருக்குது. அதெல்லாமே லிஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்ப்பீங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், 360 வியூ கேமரா. அண்ட் இந்த காரோடைய பிளாட்ஃபார்மே வந்து அந்த 5 ஸ்டார் ரேட்டிங்க்கு ஒரு பெரிய ஒரு ரீசன் இந்த காரோடைய 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்குறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் ரோவரில் உள்ள ஒமேகா ஆர்க், அதாவது JLR D8 அப்படின்ற பிளாட்ஃபார்ம் தான் இதை வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேஞ்ச் ரோவரில் உங்களுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் இருக்குமோ அதே பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு டாட்டா வந்து சஃபாரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 80 lakhs 1 crore உள்ள ஒரு காரோடைய பிளாட்ஃபார்ம் தூக்கி உங்களுக்கு 35 lakhsல உங்களுக்கு கொடுக்குறாங்கனாக்கா அது பயங்கரமாக வின் சிச்சுவேஷன் தானே நமக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து டாட்டா இதில் நெயில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இஃப் யூ டாக் அபவுட் த ப்ரைஸிங், இந்த கார் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தோன்னா அக்கம்ப்ளிஷ்ட் ப்ளஸ் 7-seater வெர்ஷன் 27.2 lakhs எக்ஸ்ஷோரூம் சென்னையும் 34.5 lakhs ஆன் ரோட் சென்னையில் உங்களுக்கு டீசல் ஆட்டோமேட்டிக் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதே நீங்கள் மேனுவல் போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 25.8 lakhs எக்ஸ்ஷோரூம் சென்னையும் 32.8 lakhs ஆன் ரோட் சென்னையில் உங்களுக்கு டீசல் மேனுவல் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை இந்த வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக வந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதேமாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதின்ஸ் ரிவ்யூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பை.